உடல்நலக்குறைவு காரணமாக போண்டாமணி அவர்கள் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் மரணமடைந்த செய்தி ஒட்டுமொத்த திரையுலகையும் அதிர்ச்சி அடைத்துள்ளது. சற்று நேரத்தில் இவருடைய உடல் வீட்டிற்கு கொண்டு வரப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதயத்தில் கோளாறு பிரபல காமெடி நடிகர் போண்டாமணி ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் நள்ளிரவில் காலமாகியுள்ளார். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகர் வடிவேலுடன் பல படங்களில் நகைச்சுவை நடிகராக நடித்துள்ள காமெடி நடிகர் போண்டாமணி திடீரென உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் திடீரென மரணம் அடைந்து போயிருக்காரு. இலங்கையைச் சேர்ந்த போண்டாமணி தமிழ் சினிமாவில் பல படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரத்தில் நடித்து கலக்கியுள்ளார். பாக்யராஜ் நடிப்பில் வெளியான பவுனு பவுனுதான் படத்தின் தான் முதலில் இவர் ஒரு சிறு வேடங்களில் நடித்துள்ளார். இலங்கையில் மளிகை கடை வைத்திருந்த போண்டாமணி சிங்கள ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் காலில் குண்டுபடியப்பட்டு இறந்திருக்க வேண்டியது. ஆனால் அதிலிருந்து குணமடைந்த நிலையில் சிங்கப்பூரில் ஒரு கடையில் வேலைக்கு சென்றுள்ளார். அங்கே பாக்யராஜ் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. அவர் படித்த படத்தில் நடிக்க முடியவில்லை. சேலத்தில் இலங்கை அகதியாக சொந்தங்களுடன் தஞ்சம் புகுந்த போண்டாமணிக்கு அப்போது அங்கே பவுன் தான் ஷூட்டிங் நடப்பது தெரிந்து அங்கே செல்ல அவரை அடையாளம் கண்டு கொண்ட பாக்யராஜ் முதலாக நடிக்க வாய்ப்பு கொடுத்துள்ளார். பாண்டி பஜாரில் வாட்ச்மேன் வேலை பார்த்து கொண்ட சினிமாவில் நடித்து வாய்ப்பு தேடினான். வி சேகரை சந்தித்து அவரது காலில் விழ பிணத்தை தூக்கி நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. என் பெயர் கோடீஸ்வரன் என சொன்னும் காமெடி மாறா தேங்காய் சீனிவாசன் போல ஒரு பெயரை வைக்க வேண்டுமென சொன்னார். அவர் எனக்கு போண்டாமணி என பெயர் வைத்தார் என பேட்டியில் ஒன்றில் போண்டாமணி அவர்கள் கூறினார். ஆரம்பத்துல கவுண்டமணி திரைப்படங்கள்ல சிறு வேடங்கள்ல நடிச்சு வந்த போண்டாமணி வடிவேலு படங்களில் நல்ல ரோல்களில் நடிக்க பிரபலமானார். மருதமலை பிச்சைக்காரன் ரோலை யாராலும் மறக்க முடியாது. சுந்தரம் டிராவல்ஸ்ல மாப்பிள்ளையை அழகுபடுத்துறேன்னு அராஜகம் பண்ணியிருப்பாரு. இப்படி ஏகப்பட்ட படங்களில் நடித்துள்ள போண்டாமணிக்கு தற்போது உடல்நலம் குறைவு ஏற்பட்டிருந்தது. நகைச்சுவை நடிகர் போண்டாமணிக்கு இதயத்தில் கோளாறு ஏற்பட்டதால் அவரது உடனடியாக சென்னையில் ஓமந்தூர் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். அவருக்கு தீவிர சிகிச்சைகளும் மருத்துவர்கள் அளித்து வந்தாங்க. அவர் உடனடியாக நலம் பெற்று வீடு திரும்பினார் என்று பிரபலங்களும் ரசிகர்களும் பிரார்த்தனை செய்து வந்திருந்தாங்க. இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நடிகரும் இயக்குனருமான டி ராஜேந்திரன் உடல்நலக் குறைவு காரணமாக சென்னை ராமச்சந்திரா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். அவருக்கு உயர் சிகிச்சை அளிப்பதற்கு அவரது மகனும் நடிகரும் சிம்பு வெளிநாட்டிற்கு அழைத்து சென்றார். இந்த நிலையில மற்றொரு சினிமா பிரபலம் உடல்நலக் குறைவு காரணமாக தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில பூரண உடல்நலம் பெற்று போண்டாமணி அவர்கள் வீடு திரும்பினார். இந்த நிலையில நேற்று நள்ளிரவுல மரணமடைந்து போயிருக்கிறார். இதனை கேள்விப்பட்ட டி ராஜேந்திரன் அவர்கள் நேரில் போய் போண்டாமணி அவர்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வந்திருக்காரு. இப்போ இந்த காட்சி இணையதளத்துல அதிகமாக வைரல் ஆயிட்டு வருது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய சேனலை நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.